Chapter 3 exercise 3.10 first sum third part பார்க்க போறோம். Solve the following quadratic equation by factorization method. Root of a into a minus 7 equal to 3 root 2. Given root of a into a minus 7 equal to 3 root 2. என்ன கண்டுபிடிக்க போறோம்? a ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். Solution. Taking squares on both side. ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறதுக்காக ரெண்டு சைடு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறத எழுதிடலாம். a இன்ட்டு a மைனஸ் 7 ஈக்குவல் டு 3 இன்ட்டு ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். a இன்ட்டு a ஸ்கொயர். a இன்ட்டு மைனஸ் 7 7a. இங்கே 3க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 9 கிடைக்கும். 3 3s are 9. 2ஓட ஸ்கொயர் ரூட்டு 2ன்னு கிடைக்கும். ஸோ 9 இன்ட்டு 2 18. 18 இந்த சைடு வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ்ஸு, ஸோ இங்கே மைனஸ். a ஸ்கொயர் மைனஸ் 7a மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இதான் நமக்கு கிடச்சிருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இதை வச்சு நம்ம ஏவை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணால் நமக்கு மைனஸ் 18 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 7 வரணும். ஸோ மைனஸ் 9 ப்ளஸ் 2, மைனஸ் 9 ப்ளஸ் 2 போயிடுச்சுன்னா மைனஸ் 7, மைனஸ் 9 இன்ட்டு 2 மைனஸ் 18. a மைனஸ் 9 இன்ட்டு a ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். இப்போ a மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இந்த 9 மைனஸ் 9 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 9 ஆகிடும். இந்த ப்ளஸ் 2 இந்த சைடு வந்தால் மைனஸ் 2 ஆகிடும். ஸோ நம்ம கிடைச்சிருக்க ரிசல்ட் என்னப்பா? ஏவோட வேல்யூ 2 கிடச்சிருக்கு, 9, மைனஸ் 2. இங்கே அதே மாதிரி செப்பரேட் பண்ணக்குள்ளே நம்ம ப்ராக்கெட் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம எழுதுவோம்ல, a ஸ்கொயர் மைனஸ் 9a ப்ளஸ் 2a மைனஸ் 18 ஈக்குவல் டு 0ன்ட்டு. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்கும். காமனாக இருக்கிறது a வெளில எடுத்துருவோம். a மைனஸ் 9 உள்ளே கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 2 எடுத்துருவோம். காமனாக இருக்கிறது இன்னும் 2 எடுத்துட்டா a மைனஸ் 9 கிடைக்கும். a மைனஸ் 9 ஒரு தடவை எழுதிடும். ரிமைனிங் இருக்கிறது a ப்ளஸ் 2. அதை இங்கே எழுதி ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னா 9, மைனஸ் 2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரிசல்ட் எழுதிடுமா? அந்த வேல்யூ ஆஃப் a ஈக்குவல் டு 9, மைனஸ் 2. எவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.